இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உமது அன்பினால் எங்களை அரவணைத்து எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பவரே, எங்களை காத்து வழிநடத்துகின்றவரே, நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை கடவுள் அன்பு செய்தார் என்றும், எவ்வாறு அவர்களை மீட்டெடுத்தார் என்றும், தமக்கு உரிய மக்களாக அவர்களை எவ்வாறு மாற்றினார் என்றும், அவர்களை துன்பங்களிலிருந்து எவ்வாறு விடுதலையாக்கினார் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். உனக்கு நான் முடிவில்லா அன்பு காட்டினேன் என்று. கடவுள் முடிவில்லா அன்பினால் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வருகின்றார். நாமும் அவருக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே பெண் ஒருவர் தன் மகளுக்காக பரிந்து பேசுகின்றார். ஆண்டவர் உதவி செய்யாமல் இருப்பதைப் போல செய்தாலும் அந்த பெண்ணின் நம்பிக்கையை பார்க்கிறார். அவர் இவ்வாறு அந்த பெண்ணை நோக்கி கூறுகின்றார், அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று கூறினார் என்று பார்க்கின்றோம். உடனடியாக அவருடைய மகளின் பிணி நீங்கியது என்று. இயேசு ஆண்டவரே, நம்பிக்கையோடு வருகின்ற மக்களுக்கு அற்புதங்களை செய்கின்றவரே, இதோ இந்த ஆராதனையில் கூட நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற மக்களுக்கு பல அற்புதங்களை செய்து கொண்டிருப்பவரே, நம்பி கேட்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கவலைகள், துன்பங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ எங்களுக்கு உதவி அருளும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.